மூன்றாவது, பேய் பிடித்து பேச்செழுந்த ஒருவருக்கு ஆண்டவர் செய்கின்ற அருங்குறி. இன்று நாம் எல்லாருக்குமே பேய் பிடித்திருக்கிறது. என்ன? நம்முடைய முன்சார்பு எண்ணங்கள், அனுபவத்திலே நாம் கற்றுக்கொள்கின்ற தவறான சிந்தனைகள், ஒருவரை குறித்து, ஒரு சமூகத்தை குறித்து, ஒரு மக்களை வைத்து, ஒரு ஊரை வைத்து, அல்லது ஒரு சில பாலினத்தை வைத்து நாம் நமக்குள்ளேயே ஒரு சில பேய்களை உலாவ விடுகிறோம், வளர விடுகிறோம். அவை நம்மை பேச்சிழந்தவராக மாற்றுகிறது. இன்று ஆண்டவர் பேச்சிழந்தவருக்கு பேச்சு தந்தார் என்று வாசிக்க கேட்கின்ற நேரத்துல ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, நானும் பேச வேண்டும். எப்படி? வார்த்தையால் மட்டுமல்ல, என்னுடைய மனதிலே இருக்கின்ற எல்லா விதமான கட்டுகளும் அகல வேண்டும். அடுத்தவரை குறித்து, பக்கத்து வீட்டாரை குறித்து, எனக்கு ஒவ்வாத ஒரு சமூகத்தை வைத்து அல்லது பிற சமயத்தவரை வைத்து நான் வைத்துக் கொண்டிருக்கின்ற முன்சார்பு எண்ணங்கள், ஒரு சில ஜட்ஜ்மெண்ட்ஸ், ப்ரீ ஜட்ஜ்மெண்ட்ஸ், இவை எல்லாவற்றையும் நான் கட்டவிழ்த்து விட்டு சுதந்திரமானவனாக நான் பேசத் தொடங்க வேண்டும். வெறும் வார்த்தைகள் அல்ல, செயல்களிலே அது வெளிப்படும். இதுதான் அறுவடைக்கு செல்வதற்கான வழி. இதைத்தான் நம்முடைய புனிதர் செய்தார். போர்ச்சுகல் நாட்டிலே லிஸ்பனிலே பிறந்தார். ஆனால் அவரை ஆண்டவர் மிகச்சிறந்த பேச்சாளராக மாற்றுகிறார். அற்புதங்களை செய்கின்ற வல்லவராக மாற்றுகிறார். நம்முடைய நாட்டில அன்னை மரியாவுக்கு பிறகு அதிகமான ஆலயங்கள் புனித அந்தோனியாருக்குத்தான் அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கின்றன. அவருடைய பெயரிலே நற்செய்தி பரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? அவர் மிகச்சிறந்த புனிதராக இருந்தார். பிரான்சிஸ்கன் சபையிலே இருந்தாலும் அவர் மிகச்சிறந்த பேச்சாளராக, அதனால்தான் அவருடைய உடல் அழிந்தாலும் அவருடைய நாவு இன்றும் இருக்கிறது. அவர் இறந்து அடக்கம் செய்யப்பட்டு 30 ஆண்டுகளுக்கு பிறகு திறந்து பார்க்கிறார்கள், உடல் அழிந்து விட்டது, ஆனால் நாவு அழியவில்லை. அறுவடைக்கு செல்லுபவரின் செயல்பாடுகள் அப்படி இருக்க வேண்டும்.